வணக்கம். நான் அர்ஜுன். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை. முழுவதும் கேட்டால்தான் நான் எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கின்றேன் என்பது உங்களுக்கு புரியும். என் குடும்பத்துக்காக நான் உழைத்து உழைத்து ஓடாகிவிட்டேன். என் மனதில் இருக்கின்ற ஆசைகளை யாரிடமும் சொல்வதில்லை. சொன்னாலும் புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உறவினர்கள் என்பவர்கள் என் கஷ்டத்தை பார்த்துவிட்டு போய்விடுவார்கள். புரிந்து கொள்ளவில்லை. என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள். வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் தனக்கென்று ஒவ்வொரு சுயநலத்திற்காக என்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை பின்னால் தான் புரிந்து கொண்டேன். அடிப்பட்டு தான் நான் இந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்திருக்கின்றேன். ஹலோ அர்ஜுன் சார், வணக்கம். இன்னும் அரை மணி நேரம் காத்திருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று நந்தினி மென்மையான குரலில் சொன்னாள். நான் ஏற்கனவே பல நேரமாக காத்திருக்கின்றேன். எப்பொழுது உங்கள் மேனேஜர் வருவார் என்று கேட்டேன். மன்னிக்கணும் சார், கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நிச்சயம் உங்களை கூப்பிடுவார், இன்னும் அரை மணி நேரம்தான் என்றாள் நந்தினி. இந்த முறை வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தேன். அந்த காத்திருக்கும் நேரத்தில் என் பழைய நினைவுகள் எல்லாம் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த கதையை தொடர்ந்து கேட்கும் முன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நான் அர்ஜுன். எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, நான், என் தங்கை, எனக்கு ஒரு அக்காலும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் என் அம்மா வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை. எங்கள் அப்பாவிற்கு முதல் திருமணம் நடந்து அவருடைய முதல் மனைவி நோயால் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பிறந்தவள்தான் எங்கள் அக்கா அஞ்சலி. பின்பு அப்பா முதல் மனைவி தங்கையை திருமணம் செய்து கொண்டார்கள். அதுதான் எங்கள் அம்மா. அக்காவை பார்த்து கொள்ள அப்பா தன் மனைவி தங்கையை திருமணம் செய்து கொண்டார்கள். அம்மாவை திருமணம் செய்யும் போது அக்காவிற்கு 3 வயது. அன்றிலிருந்து எங்கள் அக்காவை பார்த்து கொள்வது முழுவதும் எங்கள் அம்மாதான். இதற்கு பிறகுதான் நானும் என் தங்கையும் பிறந்தோம். என் தங்கை என்னை விட 3 வயது சின்னவள். எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தார்கள். நான் பிறந்ததிலிருந்தே அதிக கஷ்டத்தை அனுபவித்தவன். அது எங்கள் அப்பாவாலும் அம்மாவாலும் இல்லை, முழுக்க முழுக்க எங்கள் அக்காவால் தான். எங்கள் அக்காவிற்கு என்னை பிடிக்காது, என்னை கண்டாலே பிடிக்காது. இங்கே எங்கள் அம்மா எங்கள் மேல் அதிகம் பாசம் வைத்து விடுவார்களோ என்ற பயத்தாலேயே எங்கள் அம்மாவிடம் எங்களை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி எப்பொழுதும் எங்களை போட்டு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதை அப்படியே நம்பி அம்மா என்னை அடிப்பதும் திட்டுவதும் நடக்கும். இது சிறு வயதிலிருந்தே நடந்து வருகின்றது. படிப்பிலும் விளையாட்டிலும் அக்கம் பக்கத்தினர் எங்கு சென்றாலும் என்னை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுப்பார்கள். அப்பொழுதிலிருந்தே அம்மா முழுக்க முழுக்க அக்காவின் பேச்சை தான் கேட்டார்கள். அக்கா சொல்வது பொய்யாக இருக்கும் என்று அம்மா ஒருபோதும் நம்பவில்லை. இதற்கு வேறொரு காரணம் இருந்தது. அக்கா மகளை கொடுமை செய்தவள் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே அம்மாவிடம் நல்லவளாக நடித்தார்கள். அக்காவின் மகளை அம்மாதான் சொந்த மகள் போல் பார்த்தார்கள். ஆனால் அக்கா அப்படி இல்லை என்பதை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அம்மாவிற்கு மட்டும் அது தெரியவில்லை. அக்காவும் அம்மாவும் தாய் மகள் போல் அன்பாக இருந்தார்கள். ஆனால் அந்த அன்பு எனக்கு ஒரு நாள் கூட கிடைக்கவில்லை. ஆண் பிள்ளைக்கு எங்கு அன்பு கிடைத்து விடுமோ என்ற பயம் அக்காவிற்கு இருந்தது. அதனால் என்னை பற்றி எப்பொழுதும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். என்னை மட்டுமல்ல, என் தங்கையும் அப்படிதான். ஆனால் என் தங்கை சிறுவயதே என்பதனால் அம்மா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டைதான். அக்கா பேசினால் அம்மா அதை அப்படியே நம்பிடுவார்கள். எங்களை அதிகமாக பேச ஆரம்பித்தார்கள். நான் எதையும் எதிர்த்து பேச முடியவில்லை. ஏனென்றால் அம்மா என்னை அப்படித்தான் வளர்த்தார்கள். போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து நான் அமைதியாகவே இருந்தேன். நான் கல்லூரி வரை படித்தேன். கல்லூரி முடித்த பின் அடுத்த படிப்பு போகணும், வேலை கிடைக்கவும் முடியவில்லை. ஏற்கனவே வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை. எதிர்த்து பேச முடியாது. படித்த படிப்புக்காக பல கம்பெனிகளை ஏறி இறங்கினேன். சில நேரங்களில் தாமதமாக வீட்டுக்கு வருவேன். அப்பொழுது நான் தான் சாப்பாடு எடுத்து போட்டுக்கொள்ள சாப்பிட வேண்டும். சாப்பாட்டில் கையை வைத்தால் அக்கா பார்த்து விட்டால் ஏதாவது சொல்லுவாள். வேலை கிடைத்ததா கிடைக்கவில்லையா, சும்மா ஊரை சுற்றி கொண்டு வருகின்றாயா, உனக்கு சாப்பாடு வைக்க வேண்டுமா, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், உனக்கு அந்த கஷ்டம் தெரியவில்லையா என்று அம்மாவிடம் பேசுவாள். நான் என்ன செய்ய முடியும்? நான் அமைதியாக இருப்பேன். சாப்பாடு தொண்டையில் கூட இறங்காது.
பாதி தட்டில் எழுந்து விடுவேன், எழுந்து போய்விடுவேன். அப்பொழுதும் அம்மா பேச மாட்டார்கள், அமைதியாகவே இருப்பார்கள். பெரும்பான்மையான நேரங்களில் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஏதாவது சண்டை வந்துவிடும் என்ற பயத்தால் நண்பன் வீடு, கோயில், குளம் என்று சென்று விடுவேன். பசி வந்தால் வீட்டுக்கு வருவேன், இல்லை என்றால் அங்கேயே இருந்து விடுவேன். அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தது அமுதா. அவள் எங்கள் தெருவில் அருகே இருந்தாள். சிறு வயதிலிருந்தே என்னுடன் பள்ளி படித்தவள். அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போதுதான் அவள் பள்ளிக்கு வந்தாள். நல்ல அழகான தோற்றம், அன்பான குணம். அன்றிருந்து அவள் எனக்கு நல்ல தோழியானாள். ஆனால் அவள் பெரியவளான பிறகு என்னிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள். அவள் என்னிடம் இருந்து விலகி சென்ற பின்புதான் எனக்கு அவள் மேல் காதல் வந்தது. அவள் 10ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்டாள். அவள் மாமா வீட்டில்தான் இருந்தாள். அவளுக்கு அப்பா கிடையாது. அவள் அம்மா மாமா வீட்டில்தான் இருந்தார்கள். அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். மாமா மட்டும்தான் அவள் மேல் கொஞ்சம் அன்பாக இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் அவளை மிகவும் கொடுமைப்படுத்துவார்கள். அவள் அனுபவித்த கஷ்டங்களை தான் என் கண்ணால் நான் பார்த்திருக்கின்றேன். அவள் எப்பொழுதுமே அடுப்படியில்தான் இருப்பாள். அவள் சமைத்து கொண்டு இருப்பாள். அந்த அடுப்பு, அந்த வெப்பம், அதோடன் சேர்த்து அவள் வாழ்க்கையும் எரிந்து கொண்டிருந்தது. அது போதாது போல அவள் அம்மாவிடம் வேலைக்கு சென்று வருவாள். மாமாவிற்கும் குடிப்பழக்கம் இருக்கும். அதற்கு மேல் அவர்களுக்கு வசதி எதுவும் இல்லை. பெரியவளான பின் அவள் வீட்டில் இருந்தால் என்னை பார்த்தாலும் தலை குனிந்து கொள்வாள். அவள் கஷ்டத்தில் இருப்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் மேல் நான் வைத்திருந்த காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். அன்றொரு நாள் அவள் கோயிலுக்கு வந்தாள். நான் அவளை தனியாக சந்திக்க வேண்டும் என்று கோயில் பின்னால் இருந்த குளத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மனதில் இருந்த அனைத்தையும் தைரியமாக அவளிடம் சொன்னேன். அவள் சின்ன புன்னகை செய்தாள். அம்மு, உனக்கு விருப்பம் இருந்தால் சொல் என்றேன். எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாள். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்றேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றேன். உன்னுடன் வாழ்ந்தால்தான் நான் உண்மையாக சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னேன். என் வீட்டில் நடக்கின்ற அனைத்தும் அவளுக்கு தெரியும். அவள் கஷ்டத்தையும் என் கஷ்டத்தையும் உணர்ந்ததும் அவள் எனக்கு சம்மதம் சொன்னாள். அன்றிலிருந்து நாங்கள் காதலிக்க ஆரம்பித்தோம். காதலை வெளிப்படுத்த காட்ட முடியாததால் எப்பொழுதும் கோயில் அடிவாரத்தில் சந்திப்போம். அவள் எனக்கு சொல்லும் ஆதரவு வார்த்தைகள் எனக்கு நிம்மதியை கொடுத்தது. நான் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் நான் அவளிடம் பேசினால் போதும். நாட்கள் நல்லபடியாக செல்லும். இப்படியே நாட்கள் சென்றது. பின்பு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது. வேலை கிடைத்ததும் முதலில் அவளிடம்தான் சொன்னேன். அவள் அதை கேட்டதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாள். என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டீர்களா என்று கேட்டாள். எப்பொழுதும் விடமாட்டேன் என்று அவளுக்கு நான் நம்பிக்கை கொடுத்தேன். வேலை காரணமாக என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள். நான் நல்ல வேலை செய்ததால் வெளிநாட்டிலிருந்து நல்ல சம்பாத்தியம் வந்தது. அதனால் வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க ஆரம்பித்தது. அக்காவிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். எனக்கு முழுமையாக நிம்மதி கிடைத்தது. அதன் பிறகு தங்கைக்கு திருமணம் நடந்தது. 2 திருமணங்களும் செய்ததால் எனக்கு கடன் கொஞ்சம் அதிகமானது. அதனால் நான் இன்னும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தேன். சில நாட்கள் கழித்து அக்கா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னார்கள். அக்காவின் குடும்பம் பெரிய குடும்பம். மாமா மட்டும் சிறிய மல்லிகை கடையில் வேலை செய்து வருகின்றார். அவருக்கு குடிப்பழக்கம் இருந்தது. இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் அப்பாதான் மாப்பிள்ளை பார்த்தார்கள். தங்கையின் குடும்பம் சிறிய குடும்பம்தான். ஆனால் தங்கையின் கணவர் கம்பெனியில் வேலை பார்த்தார்கள். சில நாட்கள் கழித்து அக்காவிற்கு குழந்தை பிறந்ததாக செய்தி வந்தது. பெண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து விட்டது. ஏன் தெரியவில்லை. அக்கா செய்த பாவமோ என்னவோ என்று எனக்கு புரியவில்லை. நான் வெளிப்படையாக பேசவில்லை. ஆனால் அக்காவின் கணவர் ஊனமுள்ள குழந்தையை பெற்று விட்டாய் என்று சொல்லி அக்காவை வீட்டிலிருந்து விரட்டி அடித்து விட்டார்கள். அக்கா குழந்தையுடன் வீட்டுக்கு வந்தால் சில நாட்கள் கழித்து அவர் கணவர் விவாகரத்து கொடுத்து விட்டார்கள். நாங்கள் எவ்வளவு பேசி பார்த்தாலும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன செய்ய முடியும்? அக்கா வீட்டில் தங்கிவிட்டாள். இதற்கு இடையில் தங்கை ஒரே கர்ப்பத்தில் 2 பெண் குழந்தை பிறந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் எல்லா கடன்களையும் முடித்துவிட்டு அமைதியாக அம்முவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அம்முக்கு கடிதம் எழுதினேன். நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எல்லா கடன்களையும் முடித்துவிட்டு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று எழுதினேன்.
என் அன்பு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் விதி வேறொன்றாக விளையாடியது. எங்கள் அப்பா வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று இதய வலி ஏற்பட்டு இறந்து விட்டார்கள். இந்த செய்தியை கேட்டதும் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. உடனே வேலைக்கு லீவு கேட்டேன். 10 நாட்கள் மட்டும் லீவு கிடைத்தது. வீட்டுக்கு வந்தேன். அப்பாவின் அனைத்து சடங்குகளும் நான் தான் மகனாக இருந்து செய்தேன். அதே நேரத்தில் அமுதாவை சென்று பார்க்க கூட முடியவில்லை. அப்பா இறந்ததால் சொந்த பந்தம் எல்லாம் வீட்டில் இருந்தார்கள். சடங்கு வேலை என்று நாட்கள் சென்றது. எல்லாம் முடிந்தாலும் நான் மீண்டும் வெளிநாடு சென்றேன். வீட்டு கடன் மற்ற கடன்கள் எல்லாம் நான் ஒருவனே அடைக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்தேன். எப்படியாவது அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. உனக்கு பெண் பார்த்து விட்டோம், உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகின்றோம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை படித்ததும் எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. நான் என் வாழ்க்கையை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்தது என் தவறு என்று புரிந்து கொண்டேன். அந்த கடிதத்தை கையில் எடுத்தவுடன் வீட்டுக்கு வந்தேன். வந்தவுடன் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று தெளிவாக சொன்னேன். திருமணம் என்றால் நாம் தெருவில் இருக்கின்ற கமலாவின் மகள் அமுதாவை தான் திருமணம் செய்வேன் என்று நான் கூறினேன். ஆனால் வீட்டில் யாரும் கேட்கவில்லை. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்தார்கள். நாங்கள் பார்த்து வைத்த பெண் வசதியானவள். அவள் பெயர் நந்தினி. அவளை நீ திருமணம் செய்து கொண்டால் நம் வீட்டில் கடன் உடனே அடையும். எங்கள் முடிவை நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். நான் மறுத்து பேசினேன். அம்மா எல்லையை மீறி பேசினார்கள். இந்த திருமணத்திற்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்றார்கள். இதையெல்லாம் சொல்ல சொல்ல எங்கள் அக்கா தான் அம்மாவை தூண்டிவிட்டாள் என்று எனக்கு நன்றாகவே புரிந்தது. அம்மா உயிரை விட்டுவிட்டால் என் வாழ்க்கை என்னாகும் என்று பயத்தால் மனம் இல்லாமல் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னேன். இதை பற்றி முழுமையாக பேச எனக்கு தைரியம் வரவில்லை. 10 நாட்களுக்குள் திருமணம் முடிவானது. திருமண நாளில் நந்தினி அழகாக இருந்தால். அவள் அப்பா நல்ல வசதியானவர்கள். நந்தினியை முழுக்க முழுக்க எங்கள் அக்கா தான் பார்த்து தேர்வு செய்தார்கள். திருமணத்திற்கு பிறகு பெண் வீட்டார் சில தொகைகளை கொடுத்து என் கடனை அடைத்து கொள்ள சொன்னார்கள். எனக்கு மனமில்லை. ஆனால் என் சூழ்நிலை காரணம் ஒத்துக்கொண்டேன். நந்தினி என் வீட்டுக்கு வந்தால் என் வீடு முற்றிலும் மாறியது. வீட்டில் பணக்கார பெண் வந்ததால் வீட்டில் எல்லாம் மாறிவிட்டார்கள். அம்மாவின் பழக்க வழக்கங்கள் மாறின. ஆடம்பர வாழ்க்கைக்கு போனார்கள். அக்காவும் அதே போல் மாறினாள். என் தங்கை மட்டும் மாறவில்லை. அவள் வேலை இருப்பதால் கணவன் வீட்டிலேயே இருந்தாள். சில நாட்கள் மட்டும் நான் வீட்டில் தங்கினேன். அப்பொழுது அந்த வாழ்க்கை எனக்கு தரமாக இருந்தது. முதலில் காட்டிய நந்தினி அன்பு நாளடைவில் எனக்கு கிடைக்கவில்லை. அவள் எப்பொழுதும் ஊர் சுற்றுவது, பொருட்கள் வாங்குவது, தன்னுடைய தேவைகளை மட்டும் பார்த்து கொள்வது என்று இருந்தாள். வீட்டில் எந்த வேலையும் செய்வதில்லை. அம்மா அக்கா அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நந்தினி தேவைகள் எல்லாம் சேவைகளாக எங்கள் அக்கா தான் செய்து கொடுத்தார்கள். இதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பணம் வந்தால் மனிதன் எவ்வளவு மாறுவான் என்று அப்பொழுதுதான் புரிந்தது. சில நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் வெளிநாடு செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. அடிக்கடி வெளிநாடுகள் செல்வதும் வீட்டுக்கு வருவதும் 2 வருடங்கள் கடந்து விட்டது. எனக்கு குழந்தை வேண்டும் என்று ஆசை வந்தது. அதனால் இதை பற்றி நந்தினியுடன் பேசினேன். அவள் முதலில் யோசித்தாள். பிறகு அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், எனக்கு கர்ப்பமாக இருக்க விருப்பமில்லை. குழந்தை பெற்றால் எனக்கு அழகு கெட்டு போய்விடும். நான் நல்ல வசதியாக வாழ்ந்தவள். குழந்தை வேண்டுமென்றால் தத்து எடுத்துக்கொள்ளலாம். குழந்தையை பெற்றுக்கொண்டு அதை பார்த்து கொள்வது எனக்கு விருப்பமில்லை என்றாள். அதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது. எனக்கு குழந்தைதான் வாழ்க்கை. பாசம் இல்லாமல் வளர்ந்தவன் நான். என் குழந்தையை முழுமையாக பாசம் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். இதனால் பெரிய சண்டை ஏற்பட்டது. கோபத்தில் அவளை அடித்து விட்டேன். அவள் தன் பெட்டி துணிகளை எடுத்துக்கொண்டு பிறந்த வீட்டுக்கு சென்று விட்டாள். அவள் போன பிறகு நான் கவலைப்படவில்லை. ஆனால் அம்மாவும் அக்காவும் என்னை திட்டினார்கள். அவள் போனால் வீட்டில் இருக்கின்ற செல்வம் எல்லாம் போய்விடும் என்றார்கள். கடனை நான் அடைத்துக் கொள்கிறேன். ஆனால் அவளை நான் திருப்பி அழைக்க மாட்டேன் என்றேன். உறுதியாகவே சொன்னேன். சில நாட்கள் கழித்து அவள் விவாகரத்து கொடுத்தாள். நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் நான் கொடுத்து விட்டேன். அதன் பிறகு அம்மா அக்கா எல்லாம் சில நாட்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தார்கள். பின்னால் அந்த சந்தோஷம் இல்லை. என் மேல் கோபம் காட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேச்சை கேட்டால் என் வாழ்க்கை முழுவதும் வீணாகிவிடும் என்று நான் முடிவு செய்தேன். இப்படியே நாட்கள் சென்றது. அன்றொரு நாள் நான் தெருவில் நடந்து கொண்டிருந்த போது அமுதாவை பார்த்தேன். அம்மு என்று கூப்பிட மனம் வந்தது. ஆனால் குரல் வரவில்லை.
பல மாப்பிள்ளைகள் வந்து பார்த்தாலும் அவளுக்கு சம்மதம் இல்லை என்று மட்டும் எனக்கு தெரிந்து கொண்டேன். அப்பொழுதுதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், அமுதாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. இதை பற்றி அவளிடம் பேசினேன். முதலில் தயங்கினாள். என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் சொன்ன பிறகு சம்மதித்தாள். என்னை அவள் பல ஆண்டுகளாக காதலித்தவள், என்னை முழுமையாக புரிந்து கொண்டவள். வீட்டில் வந்து இதை பற்றி சொன்னேன். அம்மா முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை. அக்கா கோபப்பட்டால் பெரிய சண்டை ஏற்பட்டது. ஆனால் இந்த முறை நான் உறுதியாக நின்றேன். அவளை நான் திருமணம் செய்வேன். பிடிக்கவில்லை என்றால் அவளை நான் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போய்விடுவேன் என்றேன். பிறகு என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. அம்மா சம்மதித்தார்கள். அமுதாவை திருமணம் செய்து கொண்டேன். அவள் என் வீட்டுக்கு வந்தாள். எனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. என் காதல் வெற்றி பெற்றது போல் உணர்ந்தேன். சிறு வயதிலிருந்தே கிடைக்காத அன்பு பாசம் எனக்கு அமுதாவிடம் கிடைத்தது. நான் மீண்டும் வெளிநாடு சென்றேன். இது உன் வீடு, எதுவாக இருந்தாலும் பொறுத்துக்கொள், உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். சில நாட்கள் எனக்கு செய்தி வந்தது, அமுதாவின் அம்மா இறந்து விட்டார்கள் என்று. எனக்கு அன்று லீவு கிடைக்கவில்லை, வர முடியவில்லை. சில நாட்கள் கழித்து அம்மாவிடம் இருந்து கடிதம் வந்தது. நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், உடம்பு மட்டும் சோர்வாக இருக்கிறது என்று எழுதியிருந்தாள். எனக்கு சந்தேகம் வந்தது. வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டேன். அம்மா ஒன்றுமில்லை, நாங்கள் நன்றாகத்தான் பார்த்து கொள்கிறோம் என்றார்கள். நாட்கள் சென்றது. நான் அதிகமாக உழைத்தேன். புதிய வீடு கட்டினேன். என் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அன்றைய நாள் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது. அம்மாவின் உடல்நிலை சரியில்லை என்றார்கள். பேசும் வார்த்தைகளில் ஏதோ மாற்றங்கள் இருந்தது. சந்தேகம் வந்தது. நான் யாரிடமும் சொல்லாமல் திடீரென்று வீட்டுக்கு வந்தேன். மருத்துவமனைக்கு சென்று அமுதாவை பார்த்தேன். அவள் மயங்கிய நிலையில் இருந்தால் என்னை பார்த்து மெதுவாக கண் திறந்தாள். என்ன ஆச்சு என்று கேட்டேன். ஒன்றுமில்லை, இன்னும் 2 நாட்களில் சரியாகிவிடும் என்றாள். பிறகு அவள் என்னிடம் ஒரு சத்தியம் வாங்கினாள். நான் இறந்தால் நீங்கள்தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்றாள். நான் அதிர்ந்தேன். ஏன் இப்படி பேசுகிறாய் என்றேன். என் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு அவள் உயிரை விட்டாள். அந்த நிமிடம் என் உலகமே நின்று போனது. நான் அழுதேன். அவளை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். எல்லா சடங்குகளும் நடந்தது. பெண் இறந்தால் கணவன் குளிப்பாட்டக்கூடாது என்று வீட்டில் எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் நான் கேட்கவில்லை. அமுதாவை நான் தான் குளிப்பாட்டினேன். அப்பொழுதுதான் அந்த உண்மை தெரிந்தது. அவள் உடம்பில் பல காயங்கள், முதுகில் சூடுபட்ட அடையாளங்கள், அடிவயிற்றில் பலத்த காயம். ஏதோ என் மனைவிக்கு நடந்திருக்கிறது மட்டும் எனக்கு புரிந்தது. பின்பு அனைத்து சடங்குகளும் முடிந்தது. பின்பு என் தங்கையை அழைத்து உண்மையை கேட்டு அழுது கொண்டே அவள் சொன்னாள், நீ இல்லாத நாட்கள் அம்மாவும் அக்காவும் அமுதாவை கொடுமை செய்தார்கள். வேலை செய்யவில்லை என்றால் அடித்தார்கள். அவள் கர்ப்பமாக இருந்ததை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்டினார்கள். அந்த வேதனையில்தான் அவள் உயிர் விட்டாள் என்றாள். அந்த நிமிடம் எனக்கு தெரிந்தது, என் உயிரே செத்து விட்டது. நான் அப்படியே விட்டுவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். அக்காவிடம், இதை நீ எப்படி செய்தால்? அவள் உனக்கு என்ன துரோகம் செய்தாள்? என்னைதான் நீ இப்படி கஷ்டப்படுத்தினாய், நீயுமா? அக்கா சொன்ன பதில் எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. என் மகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் நீதான் அமுதாவை திருமணம் செய்து கொண்டாய். என் மகள் மூளை வளர்ச்சி இல்லாதவள்தான். ஏனோ தெரியவில்லை, அவளுக்கு உன்மேல் ஆசை இருந்தது. எனக்கு உன் முதல் திருமணத்துக்கு பின்புதான் தெரியும். அமுதாவை 2ஆம் திருமணம் செய்து கொண்டால் நீ என் மகளை எப்படியும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு நான் இப்படி ஒரு துரோகம் செய்தேன். அம்மா இறந்து விட்டால் அதை வைத்து உன்னை என் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று நினைத்தேன் என்றார்கள். அதை கேட்டதும் எனக்கு அக்கா மேல் கடும் கோபம் வந்தது. அன்றுதான் முதலாக அக்காவை அடித்தேன். நீ சிறிய வயதிலிருந்து எனக்கு செய்த கொடுமைகள் போதும். உன் மகளை என் மகளாகத்தான் பார்க்கின்றேன். உன் மகள் எனக்கு முதல் குழந்தை. அவளுடன் என்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நீ எப்படி ஆசைப்பட்டாய்? உனக்கு அம்மா துணையாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அம்மா இல்லாத வீடு யாரும் இங்கு இருக்க வேண்டாம் என்று நான் ஒரு முடிவெடுத்தேன். காவல்துறைக்கு தகவல் கொடுத்தேன். அம்மாவையும் அக்காவையும் கைது செய்தார்கள். தங்கையை வெளியே போக சொல்லிவிட்டேன். அவளை வெளியே அனுப்பிவிட்டு கதவை வெளியேற்றி வீட்டை பூட்டினேன். நல்ல மருத்துவமனையில் நான் சேர்த்தேன். எனக்கு இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் விற்று அக்கா மகளுக்கு அனைத்தையுமே எழுதி வைத்தேன். அவள் மருத்துவமனையில் இருந்து பின் விடுதியில் சேர்த்து விட்டேன்.
நானும் இனி வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். அம்மு இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நான் முடிவெடுத்தேன். பின்பு நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அங்கு சேர்ந்த பின் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். அவ்வப்போது அக்கா பிள்ளையை பார்த்துவிட்டு வருவேன். இப்பொழுது நான் வேலைக்கு காத்திருக்கிறேன் என்று என் கண்களை திறந்தேன். சார், உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் உள்ளே போகலாம் என்றாள் நந்தினி. நான் உள்ளே போனேன். வாங்க அர்ஜுன், என்ன பண்றீங்க? உங்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு. இன்று முதல் நீங்கள் வேலையை ஜாயின் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு நல்லதும் கொடுக்கின்றோம். அங்கு தங்கி நீங்கள் வேலையை தொடங்கலாம் என்று சொன்னார்கள். என் மன நினைவோடு வெளியே வந்தேன். இனி நான் அம்முவின் நினைவால் தான் வாழப்போகின்றேன். எனக்கென்று தனியாக ஒரு வாழ்க்கை இல்லை. என்னை நம்பி அவள் வாழ்க்கையை இழந்து விட்டாள். அவளைப் போல் ஒரு பெண் கிடைப்பது அரிது. பெண்ணுக்கு பெண்ணை இங்கு துரோகம் செய்வதுதான் உண்மை. என் குடும்பத்துக்காக என் அனைத்து ஆசைகளையுமே இழந்தேன். இப்பதான் புதிதாக எனக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். குடும்பம் குடும்பம் என்று என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.